जय जगन्माता बगलामुखी। ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. நான் இப்பொழுது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி க்ஷேத்திரத்திலிருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி உள்ள ஜாதகங்கள் நிறைய உங்களிடம் காட்டி பலங்கள் சொல்லியிருக்கேன். இப்போது இவங்க என்கிட்டயே சொன்னாங்க, சுவாமி எங்களுக்கு வந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்கும் வரக்கூடாது, அதனால் நீங்கள் எங்களோட ஜாதகத்தை கூட யூடியூப்பில் சொல்லுங்கோ, உங்களோட யூடியூப் நாங்கள் கண்டினியூஸாக பார்க்கறது உண்டு அப்படியெல்லாம் அவங்க சொன்னாங்க. அப்போது அவங்க சொன்னதுனாலையும் பல பேருக்கும் இது யூஸ் ஆகும் என்ற காரணத்தை கொண்டும் நான் இது மறுபடியும் சொல்கிறேன். அதாவது இவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. இந்த பொண்ணு ஒரு டாக்டர் தான், ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ரொம்ப நல்ல ஒரு குடும்பம். இவங்க ஃபேமிலியிலே ஏதோ ஜோதிஷிகளெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, ஒரு பெரிய ஜோதிஷி, அவரோட பேர் அவர் சொன்னார், அவங்கக்கிட்ட நாங்கள் வருஷக்கணக்காக எங்கள் ஃபேமிலி ஜோதிஷி தான், எங்களோட ஜாதகம் எல்லாம் அவங்க தான் பார்க்குறாங்க. இப்போ என்ன பிரச்சனை என்ன என்றால், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிட்டு 30 வயசாகிடுச்சு, கல்யாணம் ஆயிட்டு 3 மாதம் கூட ஆகவில்லை, பிரிஞ்சு போச்சு. இப்போது ஃபஸ்ட்டிலே ஜாதகம் பார்க்கும்போதே நான் கேட்டேன், ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் இருக்குது, எதுக்கு பரிகாரம் பண்ணினீங்களா, இல்லைன்னா கல்யாணமாகி பிரிஞ்சு போகுமே அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு ஆள் அவங்க ஃபேமிலியில் உள்ளது ஜோதிஷி தான், ஜோதிஷி இல்லை, ஆனால் ஜோதிஷம் நல்லா தெரிஞ்சாள். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், கல்யாணமாகி பிரிஞ்சிருச்சு, 3 மாதமாச்சு, 3 மாதத்துலேயே கல்யாணமாகி பிரிஞ்சு, பொண்ணுக்கு 3 மாதம் ஆச்சு அப்படின்னாலே, கல்யாணமாகி 3ஆவது மாதத்துலேயே பிரிஞ்சிருச்சு. இப்போ டிவோர்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷமே இல்லையே, பின்னே இது பிரியறதுக்கு என்ன காரணம்? அப்போ நான் சொன்னேன், அந்த பிரிவுக்கு காரணம் கரெக்டாக சொல்ல வேண்டுமானால் 2 ஜாதகமும் சேர வேண்டும், பையனோடையும் பொண்ணோடையும் ஜாதகம் இருந்தால் தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஆனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதாக இருந்தால், இப்போ என்கிட்ட இந்த ஒரு ஜாதகம் தான் இருக்குது, இதே பொறுத்த வரைக்கும் சொல்கிறதா இருந்தால் இது மாங்கல்ய தோஷம் உள்ள ஜாதகம், புனர்விவாக யோகம் உள்ள ஜாதகம். அதாவது ஒரு கல்யாணம் ஆகணும், ப்ராப்ளமாகி பிரிஞ்சு போகணும். இன்னைக்கு கல்யாணம் ஆகாமல் ஒரு ஆளை லவ் பண்ணி எல்லா விதத்தில் உள்ள ரிலேஷன்ஷிப்பும் அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் உட்பட இதுக்கு அப்புறம் பிரிஞ்சு போயிருந்தாலும் ஓகே, ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வரும்போதே கல்யாணத்துக்கு ஈக்குவல் தானே, அப்படி கூட ஆகலாம். அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை அந்த மாதிரி ஒன்றும் இல்லை, இது நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணினேன், ஆனால் 3ஆவது மாதத்துலேயே பையன் எனக்கு பிடிக்கலே வேண்டாம் அப்படி சொன்னாங்க. அவங்களே டிவோர்ஸ் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் 1 வருஷத்துக்கு அப்புறம்தான் கேஸு கோர்ட்டில் எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க நோட்டீஸ் எல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படி சொன்னாங்க. இப்போ அவங்க சொன்னாங்க, எப்படியாவது சேர்த்து வைக்கணும், அது நடக்காது. ஏனென்றால் இந்த பொண்ணோட ஜாதகப்படி 2 கல்யாணம் நடந்தாக வேண்டும். ஆனால் அப்படி இல்லையே. அப்போ அவருக்கு ஜோதிஷம் தெரியும் இல்லையா? அப்போ அவர் சொன்னார், சுவாமி 7ஆம் இடம் தானே மங்கல்யஸ்தானம். ஆமாம், 7ஆம் இடம் தான் மங்கல்யஸ்தானம். அங்கே குரு பார்வை இருக்கிறது இல்லையா? இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி அந்த தோஷம் வரும், மாங்கல்ய தோஷம்? நீங்கள் எப்படி மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு சொல்கிறீங்க? இங்கே தான் ஜோதிஷிகளுக்கு அபத்தம் உண்டாகிறாங்க. அதாவது கால்குலேஷன் தப்பாக நடக்கிறது. அதாவது இந்த குருவோட அவஸ்தையை பார்க்க வேண்டும். குரு சொந்த வீட்டிலே இருக்கிறது, அப்படியெல்லாம் இருந்தால் கூட லக்னத்திலே இருக்கிறதுனால, அதாவது லக்னம் 1ஆம் ராசி, 1, 4, 7, 10, லக்னத்துக்கும் 4, 7, 10க்கும் கேந்திர ராசி என்று பேர். கேந்திர ராசிக்கு அதிபன் சுபக்கிரகமாயிருந்தால் அது பாவியாய் மாறி பாப பலங்கள் தான் செய்யும். அப்போ பாருங்க, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பாபக்கிரகமாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் குருவுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கிறது.
அந்த கேந்திராதிபத்திய தோஷம் இருக்கிறதுனால அந்த குருவோட பார்வை 7ஆம் இடத்துல இருந்திருந்தாலும் நல்ல பலங்கள் தராது. அது ஒரு மைனஸ். அடுத்தது 7ஆம் இடம் மிதுனம். 7ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட புதன் உச்சமாக இருக்கிறது. 7ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட புதன் உச்சமாக ஜாதகத்தில் இருக்கிறது. அது சும்மா உச்சமாக இருக்கிறது இல்லை, இது பஞ்சமகாபுருஷ யோகத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட பாத்ர மகா யோகம் செய்திருக்கிறது. குரு லக்னத்தில் இருந்து 4லேயோ 7லேயோ 10லேயோ உச்சம் செய்திருந்தால் அது பஞ்சமகாபுருஷ யோகத்திலே உள்ள ரொம்ப டாப்பு பாத்ர யோகம் அப்படி சொல்லுவாங்க. இங்கே குரு 10ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கு, பாத்ர யோகம் செய்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது சூரியனோடு கூடி சேர்ந்து இருக்கிறது. அதனால தான் இவங்க டாக்டராக இருக்காங்க. நல்ல வித்யா அறிவு எல்லாமே உண்டு. அப்போ அந்த யோகங்கள் எல்லாம், அந்த வித்யா அறிவு தனம் வருமானம் இங்கே எல்லாமே இருக்குமே தவிர மாங்கல்யத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏனென்றால் 7ஆம் பாவாதிபனாக இருக்கப்பட்ட புதன் சூரியனோடு சேர்ந்திருக்கிறது, ராகுவோடு சேர்ந்திருக்கிறது, ப்ளஸ் அங்கே சனி பார்வை இருக்கிறது. சூரியன் சனி ராகு செப்பரேட்டிவ் டெண்டன்சி உள்ள கிரகம். 7ஆம் பாவாதிபன் ஆகியிருக்கப்பட்ட புதன் உச்சமாக இருந்தாலும் சூரியன் சனி ராகு இதோட அந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால சூரியனும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறது, ப்ளஸ் சனி பார்வை இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால கல்யாணம் ஆயிருந்தால் பிரிஞ்சு போகும். அப்போ இன்னொரு கல்யாணம் நடந்திருந்தால் கூட இப்படி தான் நடக்கும். அது மட்டுமல்ல, இன்னொரு விஷயம் என்ன என்றால் 2ஆம் இடம் ராகு 1 2 3 4 5ஆம் இடம் லக்னத்தோட 2ஆம் இடத்தில் ராகு பார்வை இருக்கிறது. ராகுவும் செப்பரேட்டிவ் டெண்டன்சி தானே. 2ஆம் இடம் சொன்னால் குடும்பஸ்தானம். கல்யாணம் ஆகும்போது ஒரு பொண்ணு ஒரு பையன் கல்யாணம் பண்ணும்போது என்ன ஆகும், பூமியில் புதுசாக ஒரு ஃபேமிலி ஒரு குடும்பம் உண்டாகிறது. அங்கே இந்த ராகு பார்வை இருக்கிறது. ராகு தான் இருக்கப்பட்ட இடத்திலிருந்து 5லேயும் 7லேயும் 9லேயும் பார்வை இருக்கும். அப்போ என்ன ஆகும், 2ஆம் இடத்தில் பார்வை குடும்பத்தை பிரிக்கும். இதுதான் மாங்கல்ய தோஷம். அப்போ இந்த சாஸ்திரம் தெரியாமல் இவங்களுக்கும் தெரியவில்லை. இவங்க ஜோதிஷம் படித்த ஆள் கூட இருக்கு. அந்த அம்மாவோட பிரதர் ஏதோ தோணுது, அவருக்கும் ஜோதிஷம் தெரிஞ்சும் இந்த சாஸ்திரம் தெரியாமல் போய்விட்டது. அவரோட ஃபேமிலி அஸ்ட்ராலஜராக இருக்கப்பட்ட அந்த ஆச்சாரியனுக்கும் இந்த சாஸ்திரம் தெரியாமல் போய்விட்டது. அவர் பார்த்தது இதுதான், குரு 7ஆம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறது, அது ஒன்று மட்டும்தான் அவர் பார்த்தாங்க. மற்ற விஷயங்கள் அவர் பார்க்கறது இல்லை. இன்னொரு விஷயம் இருக்கிறது, 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது. செவ்வாய் நீச்சமாகத்தான் இருக்கிறது, இருந்தாலும் 8லே இருக்கப்பட்ட செவ்வாயும் சுபம் அல்லை. அப்போ இந்த ஜாதகத்தில் இருக்கப்பட்ட மாங்கல்ய தோஷம் என்ன என்று தெரியாமல் கல்யாணம் பண்ணி ப்ராப்ளமாகி பிரிஞ்சு போச்சு. இனி இப்போ டாக்டர்னு சொன்னேன் இல்லையா, ஆனால் எந்த வேலையும் கிடையாது. படிச்சிருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, ஆனால் இப்போது வேலை ஒன்றுமே எந்த இடத்துலையும் நல்ல ஒரு போஸ்டிங் வாழ்க்கை கிடைக்கல. ஏன் கிடைக்காது என்றால் பாருங்கோ, 10ஆம் இடம் 1 2 3 4 5 6 7 8 9 10ஆம் இடத்துல புதன் சொட்சேத்திரத்திலே இருக்கிறது, உச்சமாக இருக்கிறது. ப்ளஸ் அங்கே சூரியனும் ராகுவும் சனியும் பார்வை இருக்கிறதுனால படித்த தொழில் உபயோகப்படாது. 2ஆம் இடத்தில் ராகு இருந்திருந்தாலும், ராகு பார்வை இருந்தாலும், சனி இருந்தாலும், சனி பார்வை இருந்தாலும் அப்படித்தான். என்ன படிக்கிறதோ ஒன்று படிப்பு, சிலவருக்கு படிப்பே இருக்காது. சப்போஸ் படிப்பு இருந்தாலும் சிலவருக்கு படிப்பு இடையிலே ட்ராக்கு மாறி படிக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இருந்தாலும் என்ன படிக்கிறதோ ஃப்யூச்சரில் அது யூஸ் ஆகாது. அந்த படிப்பு அவருக்கு ஒரு தன வருமான யோகத்துக்கு, அதாவது கேரியருக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு அர்த்தம். இந்த ஜாதகத்திலே அப்படித்தான் இருக்குது. பின்ன 10ஆம் இடத்தில் புதன் சொந்தம் வீட்டிலே இருக்கிறதுனால சொந்தமாக சின்னதாக ஒரு கிளினிக்கு வச்சு அப்படி அது கொண்டு இவருக்கு பாடலாம். அப்படி இருந்தாலும் ஒரு 2ஆம் இடத்தில் ராகு பார்வை இருக்கிறதுனால 2ஆம் இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட சனியே சூரியனும் ராகுவும் பார்வை இருக்கிறதுனால
ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி உண்டாகாது. ஓகே, என்ன சொல்லலாம், வாழ்க்கை பூரா எதிர்நீச்சல் அடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும், ஃபினான்ஷியலி ப்ளஸ்ஸு ஃபேமிலி லைஃப். அப்போது இதே மாதிரி உள்ள ஜாதகம் முன்னையே இவர் யாரையாவது காட்டி, சாஸ்திரம் தெரிஞ்ச ஒரு ஆளை இந்த ஜாதகத்தை காட்டிட்டு அவகிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டிருந்தால், பாருங்கோ மகபாத்திர யோகம் இருக்குது, அதே மாதிரி குருவிலே இருந்து 10ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கிறது, கஜகசரி யோகம், இந்த மாதிரி பெரிய பெரிய யோகங்கள் ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் அந்த யோகங்கள் இருக்கிறதுனால இதுக்கு வேண்டிய பரிகாரம் பண்ணி இருந்திருந்தால் கண்டிப்பாகவே இந்த தோஷத்தில் இருந்தெல்லாம் வெளியிலே வந்திருக்கும். நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி அந்திய காலம் வரை ஒருவன் கூட சந்தோஷமாக வாழ முடிஞ்சிருக்கும். இதுக்கு தான் பகவான் நமக்கு இந்த சாஸ்திரத்தை கொடுத்துருக்கு. முன்னாடி நீ அதை தெரிஞ்சு அதில் என்ன தோஷம் இருக்குது, அந்த தோஷத்தை மாற்றிக்கோ, வாழ்க்கை சந்தோஷமாக இருந்துக்கோ. அதுக்கு தான் படைத்தவன் தான் தெய்வம், அது யாரோ ஆகட்டும், அந்த பகவான் நமக்கு தந்தது தான் ஜோதிஷம். அது வேண்டபடி யூஸ்ஃபுல்லாகவே அது உபயோகப்படுத்த வேண்டியது நம்மளுடைய மனுஷனுடைய கடமை. அதுக்கு தான் நமக்கு 6வது அறிவாக இருக்கப்பட்ட புத்தியே கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ண வேண்டும். ஜெகத்மாதா மகாதேவின் அனுகிரகத்தால் உங்களுக்கு சர்வ அபீஷ்ட சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.